அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவதன் எதிரொலியாக ஒகேனக்கலில் 1,52,000 கனஅடி நீர் வரத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவுக்கு வினாடிக்கு 1,52,000 கனஅடி நீர் வரத்து தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதரன், அணையுடைய தற்பொழுது நிலவரம் குறித்து பதிவு பண்ணுங்க. அர்னேஸ், கர்நாடகா, கேரளா காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. தற்பொழுது தமிழக எல்லை பகுதியான பிலிகுண்டிற்கு 1,52,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து வந்து கொண்டுள்ளது. நேற்று மாலை 1,42,000 கனஅடியாக வந்து கொண்டிருந்த தண்ணீரானது தற்பொழுது தமிழக எல்லை பகுதியான 1,52,000 கனஅடியாக வந்து கொண்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உள்ள குடகமலை, ஆசன், தட்சண கன்னடா, உத்தர கன்னடா, மாண்டியா, கேரளா மாநிலம் வயநாடு, மைசூர் ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரமாக பெய்து வருகிறது. அங்கு உள்ள அணைகளான கிருஷ்ணராஜசாகர் அணை, கபனி, ஹேமாவதி, ஆரங்கி, நூகு ஆகிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் கர்நாடக அரசு அணைகளின் பாதுகாப்பு நலனை கருதி தமிழக காவிரி ஆற்றில் உபரி நீரானது திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக எல்லைப் பகுதியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் தொடர்ந்து ஒகேனக்கலில் மிகப்பெரிய அளவில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. தொடர்ந்து ஒகேனக்கலில் தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் குளிக்கவும், பரிசலிக்கவும், அருவிகளில் ஆற்றை கடக்கவும் கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் காவிரி கரையோர உள்ள பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதே போல ஒகேனக்கலில் உள்ள நாடார்கோட்டாய், அன்செட்டி, பிலிகுண்டு, மாறுகோட்டாய் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் காவிரியில் கடக்கவும் குளிக்கவும் கூடாது என தொடர்ந்து அறிவித்துள்ளப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாக சார்பில். தொடர்ந்து இதே போல மேட்டூர் அணை அருகில் உள்ள நாகமரை, பன்னவாடி ஆகிய பகுதியில் தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்து வருவதால் தொடர்ந்து ஆற்றை கடக்கக்கூடாது என பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளாங்க. இதே போல நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஒகேனக்கலில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அர்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதரன்.